கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாருடைய இந்த நவநாளை 25ஆம் மாதத்திலே 20ஆம் தேதி என்று கொண்டாடுகிறோம். இது ஒரு சில்வர் ஜூப்ளி என்று சொல்லக்கூடிய வகையிலே 25 மாதங்களாக நடைபெறுகின்றது. இந்த நாளிலே இந்த வாசகம் கூறுவது என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கேற்ப நம் வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். முதல் வாசகம் மீகா இறைவாக்கில் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் என்ன உங்கள் ஆட்டுக்குட்டிகளுக்காகவும் மாடுகளுக்காகவும் அவை பலியிடப்பட வேண்டும் என்பதற்காகவும் காத்திருக்கிறேனா? இல்லை, அவை எனக்கு தேவையில்லை. திருப்பாடல் பதிலுரை பாடலாக பாடினோம். அதிலும் சொல்லப்பட்டது 50ஆம் திருப்பாடலில் ஆட்டுக்கிடாய்கள், எரிபலிகள் போன்றவையெல்லாம் எப்போதும் என் கண்முன்னே இருக்கின்றன. நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள், ஆனால் நான் அதை விரும்பவில்லை, அதன் மீது எனக்கு நாட்டமில்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் சடங்கு முறைகளை, ஆச்சாரங்களை மக்கள் கடைபிடிக்கிறார்கள். நடைமுறை வாழ்க்கையிலோ ஆண்டவருடைய நற்செய்தியை, விழுமியங்களை, உண்மைகளை, மதிப்பீடுகளை வாழ்வாக்குவது இல்லை என்று சுட்டி காட்டுகிறார். எனவே தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே மிக அழகாக சொல்லுகிறார், இந்த தீய தலைமுறை என்னிடம் அடையாளம் ஒன்று கேட்கின்றது. நான் எவ்வளவோ போதனை செய்தேன், எவ்வளோ புதுமைகள் செய்தேன், ஆனாலும் என்னை நம்பவில்லை. அடையாளம் என்று ஒன்று கேட்கிறார்கள். என்ன அடையாளம் தர முடியும்? ஒருவேளை யோனாவின் அடையாளத்தை தான் தர வேண்டும். யோனாவின் அடையாளம் என்ன? யோனா கடவுளால் அனுப்பப்பட்டார், நினிவே நகரத்துக்கு போ என்று. இவரோ போக விரும்பவில்லை. எனவே என்ன செய்கிறார்? தப்பித்து கப்பல் ஏறி செல்லுகிறார். அந்த கப்பலிலே கடல் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது. யாரையாவது தூக்கிப்பட வேண்டும் என்று பார்க்கின்ற போது சீட்டு யோனாவின் பேருக்கு வருகின்றது. யோனாவை தூக்கி கடலில் போடுகிறார்கள். திமிங்கலம் அவரை விழுங்கிவிட்டது. 3 இரவும் 3 பகலுமாக திமிங்கலத்தின் வயிற்றிலே அவர் இருந்து பிறகு நினிவே நகரத்தின் கடற்கரையிலே கக்கப்படுகிறார். பாருங்கள், கடவுள் நினைத்தது ஒன்று, அவர் செய்ய மறுத்தார். ஆனால் கடவுள் அவரை தண்டிக்கிறார். தண்டித்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சுட்டி காட்டி அந்த இடத்துல இறக்கிவிட்டு, நான் கொடுத்த பணியை நீ செய் என்று அறிவுறுத்துகிறார். எனவே தான் சொல்லுகிறார், அந்த ஆண்டவர் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. இயேசுவும் அதே போல் 3 பகலும் 3 இரவும் நிலத்திற்குள் இருந்தார், புதைக்கப்பட்டிருந்தார், அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதுதான் மாபெரும் அடையாளம். அதைத்தான் பாஸ்கா மறைபொருள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று நாம் சொல்லி கொண்டாடுகின்றோம். அதே போல் தென்னாட்டு அரசி அவள் வருவாள், அவள் நம்மளை குற்றம் சாட்டுவாள். மக்களே, ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறாரே, நீங்கள் செவி கொடுப்பது இல்லையா? அவருடைய இறை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டு மறைவுரைகள் ஆற்றப்படுகின்றனவே. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை
அதுக்கு செவி கொடுப்பது இல்லையா? உங்களுக்கு நற்கருணை விருந்து, பாஸ்கா விருந்து ஒவ்வொரு திருப்பலியிலும் கொடுக்கப்படுகிறது, அதில் நீங்கள் பங்கேற்பது இல்லையா? அதனால் என்ன பிரயோஜனம்? அவை உங்களை மாற்றுவதில்லையா? மாற்ற வேண்டாமா? தென்னாட்டு அரசி சொல்லுவாள், நான் மனிதனாகிய சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு அந்த ஞானத்தை காதால் கேட்க வேண்டுமென்று பயணம் செய்து வந்தேன். ஆனால் இங்கு உங்களோடு இருப்பவர் சாலமோனை விட மேலானவர் அல்லவா? அப்படி இருந்தும் நீங்கள் அவரை நம்பவில்லை என்று சொல்லுவார். அன்பு மக்களே, இன்றைய வாசகம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. கடவுள் நம்முடைய பலிகளை அல்ல, நம்முடைய தியாகங்களை அல்ல, அவர் விரும்புவது அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் சொல்கிறோம், ஆனால் செய்கிறோமா? ஒவ்வொருத்தரும் தங்களுடைய விருப்பத்தை தான் செய்கிறார்கள். வாயில் சொல்கிறது உமது திருவிழம் நிறைவேற்ற வருகிறோம்ன்று. இயேசு சொன்னார், இதோ இறைவா உமது திருவிழம் நிறைவேற்ற வருகிறேன். இயேசு சொன்னதில் டபுள் டீலிங் கிடையாது, பொய் கிடையாது. உண்மையை பேசினார், அப்படியே வாழ்ந்தார். நாமெல்லாம் அப்படி வாழ்கிறோமா? அப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு மீட்பு உண்டு. இப்படி செபஸ்தியார் ரோமையிலே படைவீரராக இருந்தார். அவர் 2 முறை கொல்லப்படுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2வது முறைதான் அவர் சாகடிக்கப்பட்டார். தன் உயிரை கொடுத்தார் ஆண்டவருக்காக. அத்தகைய உள்ளம் எதற்காக? கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, கடவுளுடைய அந்த நற்செய்தி அறிவிப்பதற்காக, கிறிஸ்தவ மக்களை அவர்களுடைய இறை நம்பிக்கையிலே தொடர்ந்து உறுதிப்படுத்தியதற்காக தண்டனை பெற்றார். ஆனால் அவர் வருந்தவில்லை, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா? எப்போது ஏற்புடையதாக இருக்கும்? நம்முடைய விருப்பங்களுக்காக வாழாமல், நம்மை படைத்து பராமரித்து காத்து அன்றாட வழி நடத்தி வருகின்ற நம் ஆண்டவரின் கூக்குரலுக்கு, கூவி அழைக்கும் குரலுக்கு நாம் செவி சாய்ப்போம். பதிலுரை பாடலிலே பாடினார்கள், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தர் மீட்பை கண்டடைவர். நாமும் நினைத்து பார்ப்போம். நான் ஒவ்வொருவரும் சொல்லி கேட்டுப்போம் மனத்தளவிலே, நான் என் வழியை செம்மைப்படுத்துகிறேனா? செம்மைப்படுத்தினால் கடவுள் தர் மீட்பை கண்டடைவேன். இல்லை என்றால் அது எனக்கு உறுதி இல்லை என்று பொருளாகும். ஆகவே இச்சிந்தனையோடு இத்திருப்பலியை தொடர்ந்து நாம் ஒப்புக் கொடுப்போம்.